இந்த கொஸ்டின்ல ரியாக்ஷன் என்தால்பி கால்குலேட் பண்றது எப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, N2O அண்ட் N2O4 4 மாலிகுல்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 4 மாலிகுல்ஸ்க்கான என்தால்பி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ 4 மாலிகுல்ஸ்க்கான என்தால்பி கொடுத்து அந்த 4 மாலிகுல்ஸும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷனுக்கு ரியாக்ஷன் என்தால்பி வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். நமக்கு வந்து ரியாக்ஷன் என்தால்பி நம்ம எப்படி ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், டெல்டா ஹெச் ரியாக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டெல்டா ஹெச் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட். அவ்வளோதான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடு நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N2O வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ N2ஓட வேல்யூ என்னது கேர்ஃபுல்லாக பார்த்துருதுங்க. N2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 81. அப்போ 81. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வேல்யூ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ. அப்போ 393. அப்போ மைனஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா 3 இன்ட்டு மைனஸ் 393 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ இதான் நமக்கு வந்து ரியாக்டன்டோடது. அப்போ நெக்ஸ்ட் ரியாக்டன் முடிஞ்சிருச்சு. மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் வந்து நம்ம எழுத போறோம். ப்ராடக்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2O வந்து கொடுத்துருக்காங்க. N2ஓட வேல்யூ நமக்கு எத்தனாவது வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ இல்லையா? இல்லை N2O இல்லையே, ப்ராடக்ட் ரியாக்டன்ஸ். ஓகே, ரியாக்டன்ஸ்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க N2O4. N2O4 வந்து லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.7. நெக்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் 3CO. சிஓட வேல்யூ நமக்கு என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லையா? அப்போ 3 இன்ட்டு மைனஸ் 110 இல்லையா? 110 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ இதை நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும், அப்போ 81. இது வந்து 81. அப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்துடும், ஏன்னா இங்கே மைனஸ் சார்ஜ் வந்துருக்கு இல்லையா? அப்போ 3 இன்ட்டு 393 விச் இஸ் ஈக்குவல் 3 இன்ட்டு 393 1179 வந்து வருது. அப்புறம் மைனஸ் இங்கே நமக்கு என்ன 9.7, இங்கே நமக்கு வந்து மைனஸ் 330 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா, ஸோ இதை மறுபடியும் என்ன இருக்குது, இங்கே ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், மைனஸ் 81. 81 நம்ம மைனஸ் பண்ண நமக்கு என்ன 1098. இங்கே என்ன வருதுன்னா 1098 மைனஸ் இங்கே நமக்கு வந்து 330 மைனஸ் 9.7 which is equal to 3 மைனஸ் 320.3. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும் இல்லையா? இங்கே நமக்கு வந்து மைனஸ் தான் இது. அப்போ மைனஸ் 1098 ப்ளஸ் 320.3. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன வருதுன்னா 777.7 கிலோ ஜூல் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இதான் நமக்கான ஆன்சர். இந்த ரியாக்ஷன் என்தால்பி வந்து நமக்கு வந்து இதான் நமக்கு ஆன்சர்.